அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ப்ரீ மார்க்கெட்ல கொடுத்திருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம், 24,900 புட்டு 82 ருபீஸ்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும், மேல இருந்தா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்ல, அது ஒரு விலையில போனா எய்தர் கீழே வந்தா ஒரு விலையில வந்து திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் போகணும். மேல போனாலும் ஒரு விலையில போய் திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் மேல போகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் 82 லைன்ஸ் இந்த ஸ்ட்ரைக்கு. 82ல இங்க பாருங்க, காலையில 82க்கு கீழே வந்தவர் அவ்வளவுதான். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பா மேலே ஏறி இருக்கும். சரி, ஏறின மார்க்கெட் இங்க வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். எல்லா வேல்யூவும் நம்ம கொடுக்க முடியாது யூடியூப்ல, ஏன்னா அது ஃபுல்லி மேக்ஸ். அப்போ இங்க வந்துட்டு இங்க திரும்பும் போது மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போகல, அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த இடத்துல திரும்பும் பொழுது இறங்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப இது இந்த இடத்துல எங்க திரும்பும் அப்படிங்கறது எல்லாமே மேக்ஸ். ரிவர்சல்னு ஒரு பாயிண்டே இருக்குது, அது ஏன் எதுக்காக அந்த வேல்யூ வருது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டை நான் போய் காமிக்கவே இல்லை. மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு இன்ட்ராடேல வர்த்தகம் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பையரை வந்து எதையோ மாற்றிடுவோம். எந்த டைம்ல பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல நல்லா ஏறி இருக்கும், அதுக்கப்புறம் இறங்கி இருக்கும், மறுபடியும் எகைன் ஏற ஆரம்பிச்சிருக்கும் லைட். ஓகேங்களா, அவ்வளவுதான், சிம்பிள். சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோங்கிறது நம்ம மேக்ஸ் இதுக்கு கிடையாது, இது வந்து டோட்டலி வேற கான்செப்ட். இது சிம்பிளா இதுக்கான வெபினார் அப்பப்போ நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். அந்த வெபினார் அட்டன் பண்ணாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இதை வந்து 1 மினிட்ல மார்க் பண்ணி இண்டிஷனை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா, நான் அதுக்குள்ள போய் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு டைம் இதாக பண்றதுனால நான் 5 மினிட்ஸ்ல மட்டும் ஷோ பண்றேன். ஓகேங்களா, கால் புட் 2 வச்சிருக்கேன். இண்டிஷன் பாருங்க, இங்க ஒரு இண்டிஷன் வந்திருக்கு, இது செல்லிங் இண்டிஷன், எகைன் ஒரு பையிங் இண்டிஷன் வந்திருக்கு, அதுக்கு பையிங் இண்டிஷன், எகைன் செல் வந்துருச்சு. அப்போ இந்த பையிங் இண்டிஷன்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகியே ஆகணும், ஏன்னா செல் வந்துட்டாப்ல. செல் வந்து அந்த பிரைஸ். இப்போ இது ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் நம்ம ட்ரேடும் எடுக்க முடியாது. பை சைடு செல்லுல இருந்து பையில இருந்து எக்ஸிட் ஆயிடணும், செல்லு போடாமனா போகக்கூடாது. எகைன் இந்த பிரைஸுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ட்ரேட் எடுக்கணும், சிம்பிள். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பை ட்ரிகர் ஆயிருந்தாலும் ட்ரிகர் ஆனதுக்கு வந்து என்ட்ரி எடுத்து அதுக்கான ரிட்டர்ன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் T1 கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க கூடாதுங்கிறது அடுத்தது. இது காலில் பார்க்கணும். புட்ல இண்டிஷன் எங்கேயாவது வந்திருக்கா, இண்டிஷன் எஸ், இங்க பாருங்க, இண்டிஷன் வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு, என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் ஆகிட்டேன், சிம்பிள், அவ்வளவுதான். 5 மினிட்ஸ் வந்து நீங்க 50 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். 5 மினிட்ஸ்ல மேக்ஸ் வேல்யூ, நம்ம மேக்ஸ் வேல்யூ எல்லாம் இருந்ததுனால அப்படியே நீங்க என்ட்ரி எடுத்து போயிட்டே இருக்கலாம், சிம்பிள். அதனால முழுமையா தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கான வீடியோ நம்ம யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.